அப்போ எனக்கு சாப்பிடம் போயிட வேண்டும். தயரி பிராயம் இல்லாத சமையல் பண்ணுங்க. நிச்சயமாக ஸ்வீட்டி, எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, ஒரு முட்டையோட தொடங்குவோம். அதை சுமந்து எரியுங்க. நான் அடிக்கிறேன். ஆஹா, வாவ், இப்போ சுடுவோம். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவை. உப்பை ஊற்றுவோம். ஓ இல்லை, ஓ ஓ சரி, அப்படியா? கொஞ்சம் அதிகம் போய்விட்டது. பெரிய விஷயம் இல்லை அல்லவா? எல்லாம் அகற்றி விடலாம். சரி, இப்போ பிளேட்ல வைக்கிறோம். தயார். ஆம், குளோவிக்கு விருப்பம் இல்லை. நான் செகுண்டாவை வறுக்கிறேன். 3 போதுமானது. சிறிது பால் ஊற்றி அதனை வெண்ணெய் விரவு கொண்டு கலக்கவும். இப்ப அதை ஒரு தவாவில் ஊற்றி ஆப்ஷயா மூடியால் மூடி விடவும். அது சிதற விரும்பல. இப்ப அதை வெளியே எடுக்க நேரம் வந்துச்சு. நல்லா அதை தட்டுல குளிர்விக்க போறோம். ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு செலவு அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்து விட்டது. நாங்கள் இதை சுத்தமாக்குகிறோம். ஒரு சிறந்த உருகிய முட்டை. இப்பொழுது நாம் அவற்றிலிருந்து கோழிகளை உருவாக்குகிறோம். ஆஹா, ரொம்ப அழகாக இருக்கும். அழகு. லின்சே மகிழ்ச்சி அடைவர். சரிதான் பாட்டி, ஆனாலும் என் பகுதி நல்லா இருக்கும். ஆமா, நீ பார்ப்பாய். ஆரம்பத்துல முட்டைகளை கொதிக்க வைப்பேன். சரியானது. இப்போது நான் அவற்றை பாதியாக நறுக்கப் போகிறேன். ஏற்கனவே நான் கட்டலெட்டை வறுத்து விட்டேன் மற்றும் அவற்றை முட்டை பர்கரில் சேர்த்துக் கொள்கின்றேன். பாதி முட்டை, கட்டலெட், லெட்டிஸ், தக்காளி, மீண்டும் ஒரு பாதி முட்டையுடன் மூடவும். மேலும் மேல் சில விதைகள் சேர்க்கவும். பார்த்தீர்களா? கச்சிதமான முட்டை பர்கர். அருமை. அது உங்கள் தேர்வு. சாப்பிட வாருங்கள். ஓ, அவை மிகவும் உப்புத்தன்மையானவை. அசிங்கமாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கவில்லை. சரி, இந்த அழகான குஞ்சுகளை காட்டி செய்கிறோம். நல்லது, மிகவும் நல்லது. வாவ், அது என்ன? முட்டை பத்திப்பான். ஓ, சுவையாக உள்ளது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அற்புதம். சமையலர் கண்டிப்பாக வென்றுள்ளார். ஆம், வெற்றி இரண்டாவதும் என்னுடையது. நானே சிறந்தவன். வாங்க. சரி, எல்லாம் முடியும். ஒரு ஹோ கேக். உனக்காக எதையும் செய்கிறேன். ஏன் செல்லமே? சாண்டி, இது மிகவும் சுலபம். கேக் மையத்தில் ஒரு வெற்றிடத்தை வெட்டுவோம். CO2 துருவல் சாக்லேட் கிரீம், மேலும் கிரீம். நான் ஒரு உயரமான கேக் செய்ய விரும்புகிறேன். ஆகவே மேலும் கிரீம் மற்றும் கேக் பயன்படுத்தினால் நல்லது. வாவ், இது என்ன? இதை தைரியமாக செய்தவர் யார்? நீங்கள் என்னை தடுத்து விட்டீர்கள். ஓ சமையல்காரரே, நீங்கள் இவ்வளவு பதற்றமாக இருக்கக்கூடாது. உங்கள் முகம் மூழ்கின்றது. அமைதியாக இருக்கவும். சரி, அது முயற்சிப்போம். அருமை. கேக் வெற்றில் கிரீம் ஊற்றுகிறோம். எல்லாவற்றையும் இப்படியே விட்டு விடுகிறோம். ஓ, நம்ப முடியாதது. மேல் சாக்லேட் மாஸ்டிக். சரி, கொஞ்சம் ஏதாவது செய்வோம். நான் உண்மையில் சிறந்த சமையல்காரர் அல்ல, ஆனால் வாவ், சாக்லேட் குசிகள். அவைகள் பிஸ்கட் குசிகள். எல்லாருக்கும் அவை பிடிக்கும். குளிர். இது கண்கள் மற்றும் வாய் கொண்ட ஒரு முரண்டு கேக் போல இருக்கிறது. என்ன ஒரு வேடிக்கையான கேக். எனக்கு இது பிடிக்கும். சரி, ஸ்கிட்டில்ஸ் சுவை கொண்ட குலேஸ். இது மிகவும் ருசியானது. கேக்கின் மையத்தில் உள்ள படலத்தில் அதை ஊற்றுகிறேன். நல்லா இருக்கிறது. சரி, அடுத்தடுத்து போறோம். ஓ, மால்டீசர்ஸ். நான் அவற்றை காதலிக்கிறேன். அவற்றை பார்த்தால் அழகாகத்தானே இருக்கும். என் கேக்கின் சுற்றிலும் அதை வைப்பேன். ஓ வாவ்,
பாட்டி மற்றும் சமையல்காரருக்கு சிறந்த கேக். என் கேக் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. சாண்டி உறுதியாக பிரிதுபட்டு பயப்படுவாள். ஓ, எனக்கு உடனடி ஒரு யோசனை தேவை. ஏமாந்து எனக்கு யோசனை வந்தது. என்னிடம் ஒரு கரப்பான் பாம்பு உள்ளது. கரப்பான் பாம்பு திட்டம் ஆரம்பம். இதை செய்தது யார்? பாட்டி. கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் பிடிக்காது. ஓ, நம்ம அதை வெளியே எறியலாம். நீ அடிக்க வாங்கியிருக்க. சரி, அவன் போயிட்டானா? இல்லை, அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறான். உன்னை அழித்து விடுவேன். சூப்பு ஜாக்கும் எப்பொழுதும் வெற்றியாளரே. இங்கே என்ன நடந்தது? ஓ, இல்லாள். இது எனக்காகத்தானா? என்ன நடந்தது? நமக்கு இருப்பதை சப்ரபட்சிப்போம். அவ்வளவு. இது அருவருப்பானது. இது அது சிதறலாக இருக்கிறது. அரி, கிரீம் சுவையாக இருக்கிறது. ஆனால் கேக் கொடுமை. ஓ, குறைந்த போதாவது இது கேக் போல இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். வாவ், இது வெறுமனே ரொம்ப சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. இந்த கேக் வெற்றி பெற்றது. ஆம், என் திட்டம் செயல்பட்டது. ஹலோ பென், உனக்கு பசிக்கிறதா? ஆமா, நான் மிகவும் பசிக்கிறேன். ஒரு மாடையே சாப்பிட முடியும். நான் என்ன வேண்டும் என்று இப்போது தேர்வு செய்கிறேன். மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, தேன் ஜெல்லி. இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை. ஓ வாவ், அருமையான தேர்வு. பென், தொடங்கலாம். ஆமா, நான் தேன் ஜெல்லிய சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன். அவை மிகவும் சுவையாக இருக்கும். அத பாருங்கள், எனக்கு பால், வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது. அருமை. அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம். ருசியா இருக்கு. எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவதென்று ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். ஓ ஆம், நான் கிண்ணங்களை சறுக்குல கீழே ஓட விடுவேன். இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அவை பாட்டிலில் நேராக விழுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள். ஹா, அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும். அது வேலை செய்தது. அருமை செல்லமே. சரி, நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன். அவை மிகவும் சுறுசுறுப்பானவை. நிறைய எலுமிச்சைகள். எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள். நான் எதிர்க்க முடியவில்லை. ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. சரி, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது. நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன. பாருங்கள், இதுதான். இப்போது மாமர்லேட் கரடியின் தலை மேலே வைக்கிறோம். மாமர்லேட் மிகவும் சுவையானதும் மிருதுவானதும் ஆகும். இப்போது எனக்கு தேன் தேவை. நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம். அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய. பென் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார். அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும். அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன். பென் அதை மிகவும் விரும்புகிறான். இறுதியில் சிறந்த தேனை பெற நான் தனிப்பட்ட முறையில் தேனீக்களை கவனிக்கிறேன். குளோய், நீ என்ன செய்திருக்கிறாய்? வாவ், அது ருசியானது பாட்டி. ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்த ஜெல்லி செய்ய விரும்புகிறேன். எனவே நான் தேன் கொட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன். நான் அதை பாட்டியின் தேனீ பண்ணையில இருந்து எடுத்தேன். இது ருசியாக இருக்கும். ஒரு ஜாடியில சில தேன் கூட வையுங்கள். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. குளோய், நீ என்ன செய்கிறாய்? செல்லமே. சரி, நான் முடித்து விட்டேன். நான் பாட்டிலை மூடிவிட்டேன். அது வேலை செய்தது. இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழிந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். மேலும் உறைய வேண்டும். இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை. பை. ஏய், நான் இது எதுக்கு எரிய முடியாது? ஓ இல்ல, இது என் கையில் உறைந்து விட்டது. மன்னிக்கவும் பாட்டி. சரி, என்ன இது? ஓ இல்லை, பாட்டி உறைந்து விட்டார். இது எப்படி நடந்தது? சரி, ஒரு நேரத்தில் அவள் உருகி விடுவாள். சரி, இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது. சமையல்காரர் தயாராக இருக்கும்போது பாட்டியும் தயாராக இருக்கிறார். மேலும் குளோயும் பணியை சமாளித்து விட்டார். சுவைக்கு செல்வது மட்டுமே மீதமுள்ளது. பெண், விரைவில் முயற்சி செய். வாவ்,
எவ்வளவு குளிர்! எனக்கு 3 முழு தேன் ஜெல்லிகள் உள்ளன, ஆனால் ஒன்று எலுமிச்சையுடன். ஐயோ! ஓ, இது விசித்திரமாக தெரிகிறது. அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன? காம்புச் பண்ண வேண்டும். மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள். சுவையாக இருக்கிறது. இவை சாக்லேட் கிண்ணங்கள். ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது. சரி, அதுவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம். அதை திறக்கவும். பிழிந்து, ஓ, எவ்வளவு புளிப்பு! தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள்? மிகவும் புளிப்பு, சாப்பிட முடியாது. அடடே, கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும். இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது. சுவையை மதிப்பீடு செய்யலாம். ரொம்ப சுவையாக உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன். ஆமாம், நீங்கள் தான் வெற்றியாளர். நிச்சயமாக வெற்றி எனது, சந்தேகமே இல்லை. ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன். ஹலோ நெய்பருக்கு, புதிய சமையல் சவாலுக்கு வரவேற்கிறோம். உங்களின் முதல் பணியாக சுவையாக கூடிய ஒன்றை சமையல் செய்யுங்கள். அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா. நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன். ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல்! சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தரிக்கிறோம். அப்படித்தான். மற்றும் போலா, இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே. இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை, நன்றி ஜெஃப். நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ், 2 பெரிய டோன்ஸஸ், ஒரு வெஃபிள் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். பிரிஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல் இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்கள். உங்கள் அடுத்த பணிகள் ஸ்கியூவர்ஸ் மீது இனிப்புகள். ஆஹா,
எனக்கு எதுவும் புரியவே போதவில்லை. ஆனால் நான் முயற்சி செய்வேன். என் பழக்கூடை எங்கே? வாழைப்பழத்தை இவ்வாறு வெட்டுவது அவசியம். எனக்குள் இந்த வார்ப்புரு இருப்பது நல்லது. மலர்களுக்கான சிறப்பு வெட்டு. இப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்கோர்ல போடுங்க. அப்படியே அத ஒரு பானையில போடுங்க. மண்ணிக்கு பதிலாக நான் புதிய பருப்புகள் பயன்படுத்த போறேன். அப்படியே. ஓஹோ, அத பாருங்க. நானி, நீ என்ன பண்ற? என்ன பாட்டி? ஓ இல்ல இல்ல, நான் பணியை மறந்து விட்டேன். என்னிடம் இப்போதைக்கு சர்ஃப லாலிபாப் தான் இருக்கிறது. சரி, நான் இதனை நினைத்து துடைக்கிறேன். ஓ இல்ல, அது வேலை செய்யல. இது மோசமா இருக்கிறது. சரி, வேறு கதாநாயகம் ஒன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் குழந்தைக்கு என் மாம்பழ இனிப்பு மற்றும் மார்ஷ்மெல்லோகளை கொடுக்க முடியும். கூல். ஆனால் ஏதோ பிழையாக்கி விட்டது. ஆமாம், சரி. என்னிடம் பபிள் கம் உள்ளது. அதை பற்றி மறந்து விட்டேன். இதோ எனக்கு தேவை. மேலே நான் சாக்லேட் சிரப் பயன்படுத்த போறேன். இத்தனை ருசியானது. ஹலோ பாட்டி, ஒருவருக்கு கொஞ்சம் ஆவலாகி போய்விட்டது போல இருக்கிறது. ஆம், நீ சொல்வது சரிதான். நான் இன்னும் முழுதாக சரப்பு குடிக்கவில்லை என்று நம்புகிறேன். நன்றி. அவங்களுக்கு தாங்க அதுதான். அங்க ரெசிபர் மாம்ச த்ரோசரி பெடிஸ்ட் ஸ்டீனான ட்ரிலெட்ஸ் ட்ரெயினிங் ஃபிகபாய். என்ன யாங்கம் Prescridier Freudseldes, Nausters Harguserka Neramachu. Eber Vecto. Restoring inners and Sas Aurchanen für des Torts. Adrian ser Frickers to Utralam. Ah, Syrians Lelke. I'm with Adil Silas Arike Purin. ஆமாம், அதை கட்டுங்க. வாவ். ஓ, என் சகோதரன் கொடுத்த பரிசு மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை முயற்சிக்க கூட விரும்பவில்லை. இது சரியாக இருக்கும் என நினைக்கிறேன். இந்த நாப்கின் அசிங்கமாக இருக்கிறதா? சரி, எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும். அதனால நான் அவற்றை பல்லான முயற்சிக்க போகிறேன். சாக்லேட்டுடன் ரொம்ப சுவையாக உள்ளது. ருசியானது. இப்போது நான் ஒரு புள்ளியை ஊதப் போகிறேன். வாவ், இது மிக குளிர். அது ஒரு நீரூற்றுதானா? இது சாக்லேட் மாதிரி தெரியல. இது தெளிவா இருக்குது. இது எனக்கு பிடிச்ச சீசாஸ். ஹூரே, நான் அவற்றை பற்றல ஊற்ற மகிழ்ச்சியாக இருப்பேன். முயற்சிப்போம். ருசியா இருக்கு. ஒரு சுவாரஸ்ய அனுபவம். வாவ், பாட்டி செய்த அழகிய பூக்கள். அவற்றை பருகி மகிழ்வேன். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஓ, ரொம்ப நல்லாக இருக்கிறது. பாட்டி வென்றார். நன்றி குட்டி, உனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாள். இந்த முறை எனக்கு பீட்சா வேண்டும். இதோ இவ்வளவு அழகான பீட்சா. இத பாருங்கள். புரிஞ்சது. நான் எங்கு தொடங்க வேண்டும்? நான் மாவை எடுத்து உருளை கம்பியால் உருட்டுவேன் என்று நினைக்கிறேன். இதோ இப்படித்தான் சரியாக இருக்கிறது. என்னை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறாய்? நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் ஹப்பா பப்பாவிலிருந்து பீட்சா செய்ய போகிறேன். அதை எடுத்து பப்ளிக் கமை உருட்டுவேன். இது நான் பெற்ற ஹப்பா பப்பா மாவு. அருமை. இப்போது மேலே சாஸாக சிரப் தேவை. பாருங்கள். சரி, நான் பெப்பரோனியை நறுக்கி என் மாவில் கவனமாக வைக்க போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கும். அதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன். இப்போது சீஸை மேலே துருவுவேன். அப்படியே அது
நல்லது. நான் ரொம்ப சுவையான பீட்சா சாப்பிட போறேன். சரி, நான் சீஸோட முடிச்சிட்டேன். ஆனா உன்னால என்ன? சரி, நான் மார்ஷ்மெல்லோக்களை வைக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கும். நான் மார்ஷ்மெல்லோக்களை சாக்லேட் சாஸில் வைக்கிறேன். அதுவே இப்போது நான் இன்னொரு சுவையானதை வைக்கிறேன். சில ஆரஞ்சுகள் பாருங்கள். சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ், ஓ, என்ன ஒரு அழகான பீட்சா. எதிலிருந்து தொடங்குவது? சரி, நான் சாதாரண ஒன்றிலிருந்து தொடங்குவேன். பெப்பரோனி மற்றும் சீஸ். இது ரொம்பவும் சுவையா இருக்கு. ஓ, எனக்கு பெப்பரோனி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுவையா இருக்குது. சரி, இத பற்றி என்ன? இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் சாக்லேட் ஸ்டப்புடன். ஆஹா, ருசியானது. சாக்லேட் மிகவும் சுவையானது. எனக்கே தெரியவில்லை. சரி, இதுதான். நான் நன்றாக இருக்கிறேன். நான் நன்றாக செய்தேன்.